திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார். ஓம் நம சிவாய. இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகத்துல கைமாறு கொடுத்தல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் யானையோட தன்னை ஏன் ஒப்பிட்டு சொன்னாரு அப்படின்னு பார்ப்போம். அதுவும் இருக்கை யானையை ஒத்திருந்து அப்படின்னு பாடியிருப்பாரு. அது என்ன இருக்கை யானை? இருக்கை யானை அப்படின்னா பெரிய துதிக்கை உடைய யானை அப்படின்னு ஒரு பொருள். இன்னொன்னு, யானைக்கு துதிக்கதான் மூச்சு விடுறதுக்கு நாசியாகவும் தன்னோட கையாகவும் இருக்கு. அதனாலதான் இருக்கை யானை அப்படின்னு இன்னொரு பொருள். யானை பாக்குறதுக்கு எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது ஞானத்துக்கு தகுதியானதா அப்படின்னா இல்லை. அதோட மட்டும் இல்லாம யானைக்கு 2 கெட்ட குணங்களும் இருக்கு. ஒண்ணு, நன்றி மறப்பது. அதுக்கு மதம் பிடிச்சிச்சுன்னா தனக்கு முன்னாடி யாரு இருக்காங்கன்னு பார்க்காது, எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடும். 2வது, குளிச்சுட்டு சுத்தமா வரும்போதே எங்கேயாச்சும் மண்ணை பார்த்துச்சு அப்படின்னா மண்ணை வாரி தன்னோட தலையிலேயே போட்டுக்கும். அது மாதிரி குதிரை வாங்க போயிட்டு இருந்த என்ன இறைவனே வழிய வந்து ஆட்கொண்டு எனக்கு இறை அனுபவத்தை கொடுத்தாரு. ஆனா நான் எனக்கு கிடைச்ச இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி சிவபுரத்துக்கு போக என்ன பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணி முன்னேறாம எப்படி குளிச்சுட்டு வர்ற யானை தான் தலையிலேயே மண்ணவாரி போடுதோ அதே மாதிரி 5 புலன்களின் இன்ப நுகர்ச்சியில என்னோட மனச செல்ல விடுறேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் தன்னை யானையோட ஒப்பிட்டு சொல்றாரு. இப்படி யானைய போல உயிர் வாழ்ந்து என் நெஞ்சுக்குள்ள மூலப்பொருளாயிருக்கிற ஒன்னனா காண முடியலையே அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, திருப்பெருந்துறையில சிவபெருமான் ஒரு குருவா வந்து மாணிக்க வாசகர் கண் முன்னாடி வந்து நிற்கிறார். வந்தது சிவபெருமான் தான் அப்படின்றதையும் மாணிக்க வாசகர் உணர்ந்துடுறாரு. தன்னோட கண்ணால மானிட உடலோட நிக்கிற குருவை பாக்குறது உண்மைதான். ஆனா தன்னோட ஆள் மனசு கடியில நுண்மையா இருக்கிற அந்த இறைவனை என்னால கண்ணால பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் என் உளக்கருவை யான் கண்டில்லேன் அப்படின்னு பாடுறாரு. அதோட இல்லாம அந்த குருவே என்னை வருக அப்படின்னு கட்டளையிடுறாரு. ஆனா போறதுக்கான ஆற்றல் இல்லாதவனா நான் நிக்கிறேன். ஏன்னா 5 வர்ற இன்பங்களை நுகர்வதற்கான ஆற்றல் உள்ளவனாத்தான் நான் இருக்கேன். வானில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒப்பற்ற ஒரு முதல்வனா இருக்கிற ஒன்னனா என்னோட தவ முயற்சியினால உன்னை பார்க்காம புலன் நுகர்ச்சியில ஈடுபட்டு ஒரு இழிந்தவனா இருக்கேனே. ஆனாலும் என் மேல நீ இரக்கம் கொண்டு என்னிடம் வருக என்று அழைத்த உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடுறார். இந்த பாடல் மூலமா மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பேரின்பத்தை அடையணும் அப்படின்னா மனச உள்முகமா செலுத்தி மூலப்பொருளான இறைவனை நாடணும். அப்படி இல்லாம மனச புறப்பொருட்கள், அதாவது உலக பொருட்கள்ல நம்ம செலுத்தினோம் அப்படின்னா துன்பம்தான் வரும் அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த பாடல் மூலமா நமக்கு சொல்றாரு. இதைத்தான் இருக்கை யானையை ஒத்திருந்து என் உளக்கருவை யான் கண்டிலேன், கண்டது எவ்வமே வருக என்று பணித்தனை வானுள்ளோருக்கு ஒருவனே சிற்றில்லேன் கிற்பன் உண்ணவே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார். நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.